ரொம்ப நன்றி சாமி, எனக்கு சாப்பாடு போட்டீங்க, என்ன ஏதோ காப்பாத்துனீங்க, எப்படியோ என்ன நீங்க, அது ரொம்ப நன்றி சொல்லிட்டு படுத்துட்டான். முடிஞ்சு போச்சு. படுத்துட்டான். காலைல எந்திரிச்சான், சாமியாரை விழுந்து கும்பிட்டான். ராத்திரி அப்படி பசியோட வந்தேன், இந்த குளிருக்கு நல்லா தங்க வச்சு ஒரு போர்வை எல்லாம் கொடுத்து என்ன நீங்க காப்பாத்துறீங்க, நன்றி, போயிட்டு வரேன்னா. இவரு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தார், இன்று நான் ஒரு நல்லது செய்தேன். பசியோடு வந்தவனுக்கு உணவிட்டேன், குளிரோடு வந்தவனுக்கு போர்வை கொடுத்தேன், அவன் துன்பங்களை நீக்கினேன், எனவே என் செயல் நல்ல செயல்னு காலையில முடிவு பண்ணாரு. அன்னைக்கு சாயங்காலம் பேப்பர் பார்த்தார். பேப்பர்ல இவர் எவனை காப்பாத்தி வெளியே அனுப்பிச்சாரோ அவன் பக்கா திருடன். இவர் யார் ராத்திரி சாப்பாடு போட்டு ஆசிரமத்தை தங்க வச்சாரோ அவன் எங்கேயோ போய் திருடி மாட்டிக்கிட்டு சாயங்காலம் பேப்பர்ல அவன் போட்டோட வந்துருச்சு. இது நாள் வரை பிடிபடாத பிரபலமான திருடன் பிடிபட்டான், அவன் 3 கொலைகள் செய்திருக்கிறான் அப்படின்னு அவனை பத்தி செய்தி எல்லாம் வருது. சாமியார் பார்த்தாரு, ஐயோ இந்த பையல நல்ல பையன் நம்பி ராத்திரி ஆசிரமத்துல தங்க வச்சேன், இவனுக்கு சாப்பாடு போட்டேன், இவனுக்கு நான் சமைச்சு போட்டேன், குளிருக்கு போர்வை கொடுத்தேன், நான் ஒரு கெட்ட பயல, அயோக்கிய பயல, ஒரு திருட்டு பயல என் ஆசிரமத்துல தங்க வச்சுட்டேனா அப்படின்னா. திருட்டு பய ஆசிரமமே நடத்துறான், அது வேற சமாச்சாரம். நான் திருட்டு பயல என் ஆசிரமத்துல தங்க வச்சுட்டேனே, இது பாவம் இல்லையா? அவன் இருந்த இடமாச்சு, இதை சாணியை வச்சு சுத்தம் பண்ணலாமா? சுத்தம் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு, தெளிக்கலாமா? இல்ல என்ன பண்ணுனா பசுவோட கோமூத்திரம்பாங்க, பசுவனுடைய அந்த சிறுநீர் கொண்டு தெளிக்கலாமா? எப்படி இந்த பாவத்தை போக்கிக்கிறது? அப்புறம் யோசிச்சார், நான் அவனை தங்க வச்சு உணவிட்ட பாவத்தை போக்கணும்னா இன்னைக்கு இரவு முழுக்க நான் ஜெபம் பண்ணணும். ஒரு திருடனால நான் தங்க வச்சுட்டேன், ஒரு கொலகாரனால என் ஆசிரமத்தை தங்க வச்சுட்டேன், ஒரு அயோக்கிய பயலுக்கு சோறு போட்டு காப்பாத்திட்டேனே, இரவெல்லாம் முழிச்சு நான் ஜெபம் பண்ணணும், காலையில எந்திரிச்சு கங்கையில போய் குளிக்கணும், கங்கையில தலைமுழுகினாதான் என் பாவம் போகும்னு இவர் செயலை விமர்சனம் பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா, பாதியில தூக்கம் தூங்கிட்டார். ராத்திரி முழிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு, அப்படியே தானே அறியாம தூங்கிட்டார். தூக்கத்துல கனவு வந்தது. கனவுல இவர் மனசுல இருக்கிற ஆழ்மனத்து எண்ணம், ஐயோ நான் ஒரு திருடன், அந்த திருடனை போய் ராத்திரி எல்லாம் தங்க வச்சுட்டேனே, இந்த பாவத்தை எங்க போய் கழுவுறது அப்படிங்கிற கேள்வி உள்ளேந்து எந்திரிக்குது. அப்ப பார்த்தா ஒரு பெரிய ஒளி, கடவுள் அதுல தோணுகிறார். கனவு தானே, எங்க வேணாலும் வரலாமே கடவுள். கனவுல கடவுள் சொல்றாரு, கிறுக்கு பையல, ஒரே ஒரு நாள் சாப்பாடு போட்டதுக்கு இந்த பாடு படுறியே, ஒரே ஒரு நாள் உன் ஆசிரமத்துல தங்க விட்டுட்டேன்னு சொல்லி இந்த புலம்புறியே, எந்த கங்கையில போய் குளிக்கிறதுன்னு சொல்லி ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறியே, அறிவு இருக்கு அவனுக்கு? ஏன் இதே பயல 50 வருஷமா நான் சோறு போடுறேன், கடவுள் சொல்றாரு பாருங்க, இதே பயலுக்கு 50 வருஷமா நான் சோறு போடுறேன், நீயாவது ஒரு நாள் பட்னி இருந்திருப்ப, அவன் ஒரு நாள் கூட பட்னியா இருந்தது இல்ல தெரியுமா உனக்கு? 50 வருஷமா அந்த பயலுக்கு சோறுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், டெய்லி சாப்பாடு அந்த பயலுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, டெய்லி அவன் தங்குறதுக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறேன். நீ என்னமோ ஒரு நாள் ஆசிரமத்தை கொடுத்தது பெருசா பேசுறியே, அவன் 50 வயசு, அவன் தங்கறதுக்கு இந்த உலகத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு நாள் உணவும் இடமும் கொடுத்துட்டதுக்கு இவ்வளவு பெரிய பாவம் எந்த கங்கையில போய் குளிப்பேன்னு கேக்குறியடா, நான் அவனுக்கு 50 வருஷமா சோறு போட்டு என் பூமியில தங்க வச்சிருக்கிறேனே, நான் எந்த கங்கையில போய் குளிக்கிறது? யார் கேட்டாராம்? கடவுள் கேட்டாராம். இந்த கதை எவ்வளவு அழகான கதை தெரியுங்களா? என்ன, இன்னொருவரை கீழாக நினைக்க உனக்கு உரிமை இல்லை. இதான் பியூட்டிஃபுல் பாயிண்ட். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம வளர வளர கொஞ்சம் கோயில் கோலம் ஸ்பிரிச்சுவலா போறதுன்னு கொஞ்சம் போன உடனே என்ன கொடுமை தெரியுங்களா, கொஞ்சம் பக்தி ஆன்மீகமா போனவன் மத்தவனை அற்ப புழு மாதிரி நினைக்கிறான் சார். இந்த சைவம் சாப்பிடுறவங்க இருக்காங்க பாருங்க, அசைவம் சாப்பிடுறவங்களும் அவ்வளவு மட்டமா நினைக்கிறாங்க சார். சரியா? அதெல்லாம் நான் பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா என்ன, பியூர் வெஜிடேரியன் ஒஸ்திய, அதாவது அசைவம் சாப்பிடுறவங்கள கொஞ்சம் குறைவா நினைக்கிறாங்க. ஒரு 4 தடவை கோயிலுக்கு போயிட்டு வரவன் மற்றவனை பார்த்தா குறைவா நினைக்கிறான், 5 தடவை சபரிமலை போயிட்டு வந்தவன் அடுத்தவனை கிறுக்குன்னு நினைக்கிறான், எங்கேயோ ஒரு யாத்திரை போயிட்டு வந்தவன் மற்றவன் எல்லாம் மட்டமா நினைக்கிறான், ஏதோ ஒரு யாகம் பண்ணிட்டவன் மற்றவன் எல்லாம் கோமாளின்னு நினைக்கிறான். வெரி சாரி. நாம நல்ல வழியில போகலாம், நல்ல செயல்ல போகலாம், ஆனால் நாம் அந்த செயலில் போவதாலேயே பிறரை குறைவாக நினைக்க, இவற்றையெல்லாம் செய்யாதவர்களை இழிவாக நினைக்க நமக்கு உரிமை இல்லை. இப்ப சொல்லட்டுமா, உண்மையான ஆன்மீகமான ஞானி என்பவன் தன்னை உயர்வாக நினைப்பவன் அல்லன், பிறரை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதவன். on any account, எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு பெரிய பாவிகள் என்று இந்த உலகம் ஏசினாலும் அவர்களை கீழானவர்கள் என்று நினைக்க நமக்கு உரிமை இல்லை. நாம் இன்னொருவரை தாழ்வானவர்கள் என்று பேசவோ கீழானவர்கள் என்று பேசவோ பேசக்கூடாது. ஜாதியின் பெயரால் மொழியில ஒரு கர்வம் இருக்கு, அந்த மொழிக்காரெல்லாம் மட்டும் நான் ரொம்ப வஸ்தி, இனத்துல இருக்கு அந்த இனம் எல்லாம் மட்டும் நான் ரொம்ப வஸ்தி. எந்த வகையிலும் ஜாதி மதம் மொழி இனம் உணவு நாடு
நான் உயர்ந்தவன் மற்றவர் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் ஒருபோதும் சரியல்ல. பிறரை தாழ்வாக நினைக்காமல் இருப்பதுதான் மிக மிக சரியான வாழ்க்கை முறை.